ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். முதல்ல வீடியோ எடுக்கிற மாதிரி ஐடியா இல்லை. அதனால் இங்கே பாருங்கள், வாழைக்காவெல்லாம் வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சரி மீனா சிஸ்டர் நமக்காக கொடுத்த அந்த பொரியல் பொடியில் இந்த வாழைக்காவை பொரிச்சு எடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம அப்படிலாம் செஞ்சதில்லை, இதான் ஃபஸ்ட்டு டைம். சரி, அதனால் கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன். கருவேப்பிலையும் ஒரே ஒரு வத்தலும் பிடிச்சி போட்டு கொஞ்சமாக பெருங்காய பொடி போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். நானாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி செய்கிறேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி புரிஞ்சிருச்சா இப்போ நம்ம இந்த பொடியை போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சமாக அப்படி ஒரு பெரட்டிடுச்சு. ஏன்னா அதில் உள்ள லைட்டாக அந்த மசாலா வடையெல்லாம் போகணும்ல, வறுத்து தான் செஞ்சேன்னு சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் இப்படி பெரட்டிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த வாழைக்காவை தூக்கி அதில் தட்டிடலாம். தட்டிச்சு திருப்பி நல்லா மொறுன்னு வறுத்து எடுத்துடலாம். உப்பு போட்டிருக்காங்களா என்னென்னலாம் தெரியல. உப்பு இல்லை, கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். இந்த மசாலா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஆனால் கிராமங்களில் இந்த மாதிரியெல்லாம் செய்வாங்க, பார்த்துருக்கேன். பட் நம்ம இது மாதிரி இது வரைக்கும் செஞ்சதில்லை. நல்லா வறுத்ததும் காமிக்கிறேன். 2 ஸ்பூன் முதல்ல போட்டேன், அது பத்தாத மாதிரி இருந்ததுனால திருப்பி ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டேன். 4 ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த ஒரு 2 வாழைக்காக்கு. இப்படி போட்டால் தான் கொஞ்சம் நறுன்னு துவைக்கிறதுக்கெலாம் நல்லாயிருக்கு. ஒரு அவசர சமையலுக்கு இதை நம்ம பண்ணிக்கலாம் தாராளமாக. ஒரு வித்தியாசமான சுவையில் இருக்குது. நம்ம எப்போதும் இந்த தேங்காய் போட்டு செய்கிறது, பருப்பு போட்டு செய்கிறது, தக்காளி போட்டு செய்கிறது, இந்த மாதிரி செய்கிறதுக்கு இது ஒரு வித்தியாசமான சுவை இருக்குது. இதோட பொடி எப்படி தயார் பண்ணணும் அப்படிங்கிற ரெசிபி வேணும்னாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக டேஸ்ட் நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நான் அது மாதிரி கொஞ்சம் கலர் கம்மியாக இருந்துச்சு. அது மாதிரி டிம்மாக தெரிஞ்சிச்சா பார்க்க அழகாக இல்லையா? அதனால் கொஞ்சமாக உங்கள்கிட்ட வீடியோ காமிக்க முடியல, வேறு ஒரு வேலை பார்த்துட்டேன். இடையிலையே கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுட்டேன். நம்மளோட ஆர்கானிக் மாடி தோட்டத்து மஞ்சள் பொடியை கொஞ்சம் போட்டேன். அது ஒரு மாதிரி பச்சை வாடெல்லாம் அடிக்காது. நல்லா இப்போ சிம்லேயே வச்சு வறுத்து எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிட வேண்டியதான். நம்ம வீட்டுக்கு இதில் புடலங்கால கூட்டு வச்சுருக்கேன்னா அதுக்கு இந்த பொரியல் செம காம்பினேஷனாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நல்லாயிருக்கு. பொடி வேணும்னா சொல்லுங்கள், அவங்கக்கிட்ட கேட்டுட்டு நான் ரெசிபி கண்டிப்பாக போடுறேன். ஓகேங்களா? ஓகே, நல்லா மொறு நான் அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே, பாய்.